வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். உங்கள்கிட்ட ஒரு சிறிய கதை ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு ஏழை மாணவர். அவரிடம் பெரிய வசதிகள் இல்லை, பெரிய கோச்சிங் கிடையாது அவருக்கு. ஆனால் இன்று அவர் ஒரு பெரிய அரசு அதிகாரி. அவர் எப்படி அந்த நிலையை அடைந்தார் அப்படின்னு தெரியுமா? அந்த மாணவர் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். குடும்பத்தில் பொருளாதார வசதி அதிகமாக இல்லை. படிப்பை முடித்த பிறகு அவர் வாழ்க்கையில் ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது: நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன்? அப்போது அவர் ஒரு முடிவெடுத்தார். நான் அரசு தேர்வுக்கு தயாராக போகிறேன் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல, எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல, எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியல. பல தடவை தோல்வியும் வந்தது. பலர் அவரிடம் சொன்னார்கள், அது உன்னால் முடியாது. ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்தார். என்ன அப்படின்னா, அவர் முயற்சி செய்வதை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் அவருக்கு சரியான கைடன்ஸ் கிடைத்தது. அவர் சரியான ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணார். தினமும் தொடர்ந்து படித்தார். மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் செய்தார். மெல்ல மெல்ல அவருடைய கான்ஃபிடென்ஸ் அதிகமானது. ஒரு நாள் அந்த தேர்வு முடிவுகள் வந்தது. அவர் பெயர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்தது. அந்த நாள் அவர் வாழ்க்கை முழுவதும் மாறியது. அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தின் வாழ்க்கையும் மாறியது. இந்த கதையின் முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டூடெண்ட் கிடையாது, ஒரு சாதாரண மாணவர். ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு விஷயம்தான் அவரை அதிகாரியாக மாற்றியது. என்ன அப்படின்னா, அவர் முயற்சி செய்ய தொடங்கினார். நீங்களும் இன்று ஒரு சாதாரண மாணவராக இருக்கலாம், ஆனால் நாளை நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக மாறலாம். அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக விரும்பினால் இன்றே உங்கள் ப்ரிப்பரேஷனை தொடங்குங்கள். சரியான கைடன்ஸ் இருந்தால் இந்த பயணம் உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். அதற்காகத்தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கைடன்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இவற்றை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். உங்களாலும் முடியும். வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள்.